அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். அன்பர்களே, நண்பர்களே, நம் வாழ்க்கையில வாசிப்பு, அது கையேடாக இருக்கலாம், நாளேடாக இருக்கலாம், கவிதை தொகுப்பாக இருக்கலாம், அரசியல் புத்தகங்களாக இருக்கலாம், சுயச்சரிதைகளாக இருக்கலாம், நாவல்களாக இருக்கலாம், அவற்றில் பலவிதமாக விஷயங்கள் இருக்கலாம். காமெடி, த்ரில்லர், எமோஷனல். படிப்பது, வாசிப்பது என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அலமாரியாவது நூலகம் இருக்க வேண்டும். வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு அறையை ஒதுக்கி ஒரு சின்ன லைப்ரரி செட்டப் வைக்க வேண்டும் என்று பெரியவர்கள், அறிஞர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம். எனது மூதாதையர்கள், என்னுடைய கிராண்ட்ஃபாதர் பூஜ்ய ஸ்ரீ வரமணி சூரி எண்ணற்ற புத்தகங்களை தேடி தேடி தபால் மூலமாக எழுதி அவர்களிடம் பெற்றுக்கொண்டு சிறப்பாக மெயின்டைன் செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து என்னுடைய தகப்பனார் துவாரகநாத் சூரி, அவரும் ஒரு நூலகம் அமைப்பதை பற்றிய சிந்தனையிலும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். புத்தகங்கள் இருக்கு, படிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், மூடி வச்சிடறோம். பல புத்தகங்கள் இருந்து நமக்கு பெரிய பாடங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் அது பல எண்ண ஓட்டங்களையும் நம்மளுடைய வாழ்வியலையே மாற்றக்கூடிய அளவுக்குலாம் சில எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். கிட்டத்தட்ட சந்தர்ப்பங்களில் நாமளே ஒரு புத்தகத்தை எழுதினா என்ன அப்படிங்கிற அளவுக்குலாம் உற்சாகம் வருவதையும் நம்ம காண்றோம். ஸோ வாசிப்பு ரொம்பவும் முக்கியம். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சிற்றுண்டி கடைக்கு போகிறோம், ஒரு பஜ்ஜி போண்டா வாங்குகிறோம், அதில் என்ன இருக்குன்னு படிக்கக்கூடிய நண்பர்களை பார்த்துருக்கிறேன். எங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது விபூதி குங்குமம் போட்டுக்கொள்வதற்காக அந்த டெய்லி கேலண்டர் சொல்லக்கூடிய ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, பழையது தான் இருந்தாலும் அதை எடுத்து அதில் போடுறதுக்கு முன்னாடி அதில் என்ன ஆரோக்கிய குறிப்பு இருக்குது, அதில் என்ன இயற்கை மருத்துவம் இருக்குது, அதில் என்ன வாசகங்கள் இருக்குன்னு படிக்கிறவங்களை பார்த்துருக்கேன். நானும் செய்திருக்கிறேன். உங்கள் வாழ்வில் இது போன்ற அனுபவம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.